வாலிப சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு மொபைல் மூலமாக கெட்டு போய் கொண்டிருக்கிற இந்த சூழல்ல சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு கெட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். மொபைல் மூலமாக நீங்கள் தேவனுடைய ஆலயம் தான். அந்த தேவாலயத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது? கெடுத்துடக்கூடாது. ஆனால் கெடுத்து கொண்டிருக்கிறோம். சிறு பிள்ளைகள் இருந்து வாலிபர்ல இருந்து பெற்றோர்ல நினைப்பாங்க பிள்ளைகள் படிக்கிறதா மொபைல பார்த்துன்னு. நீங்க மொபைல என்ன பார்க்கணும் யாருக்கு என்ன தெரியும்? நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் உங்களுடைய சரீரத்தை கெடுப்பார். நீங்கள் சரீர பலவீனம் வரும். உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமா இருப்பார்கள், நித்திரையும் அடைவார்கள். 3 ஸ்டேஜ்ல நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிடும். ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அநேகருக்கு பலவீனம் வரும், அதன் பிறகு வியாதி வரும், அதுக்கடுத்தது மரணம் வரும். இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அப்பத்தையும் திராட்சரசத்தையும் புசிக்கும் போது குடிக்கும் போது நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருந்து தேவனுடைய ஆலயமாய் நீங்கள் வாழும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தத்தை காத்துக் கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். பெருமிதமாக நான் தேவனுடைய ஆலயம் என்று சொல்வது முக்கியமல்ல, அந்த ஆலயம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். இந்த ஆலயத்துல ஒரு சீரியல் இந்த டிவில போட்டா நல்லதா? சொல்லுங்களேன். போட்டா நீங்க என்ன சொல்வீங்க? ஐயோ போடக்கூடாது. ஏன்? இது தேவனுடைய ஆலயம். இந்த இடத்துல 4-5 பேர் சேர்ந்து தூஷணமான வார்த்தை கொண்டு பேசி கொண்டிருந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? ஏன்? இது என்னது? இது தேவனுடைய ஆலயம். இங்க உட்கார்ந்துட்டு எல்லாரும் ரீல்ஸ் போட்டு இருந்தா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? ஏன்? இது please switch off your mobiles, silence your mobiles அங்கங்க சர்ச்சில் போட்டுக்கிறாங்க. காரணம் என்னன்னா அவன் தனியா அவன் தனி உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நீங்கள் நானும் கெட்டு போவதற்கு முக்கிய காரணம் இந்த உலகத்தோடு ஒட்டி போவதனாலதான். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருந்தால் தேவனுக்கு ஏற்றபடி நீங்கள் வாழ்க்கையை மாற்ற. ஆமென். அவருடைய இஷ்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்தாதான் அவர் சித்தம் நம்ம மேல் நிறைவேறும். அவருடைய சித்தமே நாம் பரிசுத்தமா இருப்பது. நாம பரிசுத்தமா இருந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாத நன்மைகள் நம்மளை சேர்ந்து வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா.